அவர்கள் தனி மனிதன் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அன்பு வழியில் இன்பம் பெருகும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சத்யபிரியா பொய்யாமொழி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பானதொரு பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த அருள்நிதி பேராசிரியர் ரோஜா பாபு அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அம்மா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அன்பு வழியில் இன்பம் பெருகும். பாசம் என்பது மனித மனதின் எல்லை கட்டிய ஒரு நிலை. அன்பு என்பது அறிவின் உறுதி நிலையால் சுரப்பது. அது சுரந்து கொண்டே இருக்கும். அட்சய பாத்திரம் போன்றது அன்பு. அன்பு ஒரு பரிமாற்றம், எதிர்பார்ப்ப அற்றது. இது உறவுகளை இணைக்கக்கூடியது, இன்பமும் இனிமையையும் தர வல்லது. அன்பானது நம் உறவுகளில் பார்த்தீங்கன்னா தாய், தந்தை, கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், இந்த அனைத்து உறவுகளின் மீது வைக்கக்கூடிய அன்பிற்கு பெயர்தான் பாசம் அப்படின்னும் சொல்றாங்க. நண்பர்களுடனான அந்த அன்புக்கு பெயர் நட்பு. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பின் வெளிப்பாடுதான் காதல் என்று பல விதங்களில் அன்பை இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறோம், நம்மை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த உலகில் எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்து நாம் செய்யும் அன்பிற்கு பெயர்தான் உயிர் இரக்கம். மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த அன்பின் இணைப்புக்கு பெயர் பக்தி. இந்த உயிர் இரக்கம் என்பது ஒரு ஜீவன் துன்புறுவதை சகிக்க முடியாத ஒரு நிலை. அது எந்த உயிராக இருந்தாலும் சரி, அது ஒரு தெய்வீக பண்பு. அந்த தெய்வீக பண்பின் வெளிப்பாடுதான் நாம் அன்பாக உணர்கிறோம். அன்பு இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஒரு மன நிறைவும் இருக்கும். நெறிமுறை தான் மலர்கிறது. ஓருயிர் தாவரம் வாடிய போதும் அது துன்பம் அடைவதாக பாவித்து வருத்தமுற்றார் ராமலிங்க வள்ளல் பெருமகனார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று ஐயா அவர்கள் அந்த பயிர் வாடுவதை பார்த்து அந்த உயிர் இரக்கம், அது ஓரறிவாக இருந்தாலும் அதுதான் அது உண்மையான அன்பின் வெளிப்பாடு. அது மகான்களின் நிலை, அருளாளர்களின் நிலை. உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் அப்படின்னு ஒரு அகவல்ல வள்ளல் பெருமகனார் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறாங்க. எல்லா உயிரும் ஒன்றுதான். அதை உற்று அந்த ஆன்மாவை, அந்த சூக்குமத்தை நோக்கும் பொழுது அது எல்லாமே ஒன்றுதான் என்ற நிலைக்கு, அந்த நிலைக்கு உயர்ந்தவர்கள் மகான்கள்.
இதுவே வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள்ல சொல்றாங்க, அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோள் போர்த்த உடம்பு என்று. இந்த குறளோட பொருள் பார்த்தா, எந்த வழியிலே உயிரினங்கள் வந்தன என்றால் விண் வழிதான், ஆகாசம் அப்படின்னு சொல்றாங்க. அதே ஆகாசம் தான் நம்ம உடலில் உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அன்பு வந்து தெய்வத்தன்மை பொருந்தியது என்ற நுட்பத்தை வள்ளுவ பெருந்தகை கோடிட்டு காட்டுகிறார் இந்த திருக்குறள்ல. இந்த பிரபஞ்சம் தோன்றியமைக்கும் எல்லா உயிர்கள் உருவானதற்கும் அடிப்படையான ஆற்றல் எதுனா அன்புதான். அந்த இறைநிலை அன்புதான் இறைநிலை, இறைநிலைதான் அன்பு. அந்த இறைநிலையின் வெளிப்பாடுதான் அன்பாக இருக்கிறது. அதுதான் அந்த ஈர்ப்பு ஆற்றல், காந்த ஆற்றல். அந்த இதை உருவானதற்கு அடிப்படையான ஆற்றல் அன்புன்னு சொல்றாங்க. இறைநிலை ஈர்ப்பு ஆற்றல் என்று அன்பின் வழியாக வந்து இறுதியில் உயிராக ஜீவன்களாக அது மலர்கிறது. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு அப்படின்னு சொல்லிட்டு 5 அறிவுக்கு அப்புறம் 6வது அறிவாக மனிதனாக பரிணமித்துள்ளது இந்த அன்பின் வெளிப்பாடுதான். அன்பை தனக்குள் ஒரு மனிதன் உணரவில்லை என்றால் அந்த மனிதன் வெறும் ஜடம் தான், உயிரற்ற ஓர் உடம்பு தான். எலும்பு மேல் அப்படியே தோல் போத்தி இருந்தா எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு அமைப்பாக இருப்பான் அன்பு இல்லாமல் இருக்கும் பொழுது. அந்த தோலுக்குள் எல்லாவற்றையும் போட்டு ஜீரணமாக்கி சக்தியை உற்பத்தி செய்து கொள்கிறது, எல்லாம் செய்து அதை வைத்து உடலை கொண்டு மக்கள் தொடர்பிலும் பொருள் தொடர்பிலும் பல அனுபவங்களை பெறுகிறது. அந்த உடல், பருவுடல் தன் துன்பத்தையும் போக்கிக் கொள்கிறது. ஆனா அந்த துன்பத்திலேயே மீண்டும் உழன்று உழன்று ஒரு கட்டத்தில் அது வந்து மடிந்தும் போகிறது. அப்படி அப்படி இருக்கக்கூடிய அந்த பருவுடல் அன்பு இல்லாத போது அன்பு நிலை அதற்குள் இல்லை என்றால் இந்த நிலைதான் எய்தும் என்று இந்த குறளில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அன்பு என்ற உயிர்த்தன்மையை முழுமைப்படுத்துகின்ற சிறப்பு வந்து மனிதரிடத்திலே அமைந்துள்ளது. அதை உணர்ந்த மகான்கள்லாம் தான் அன்பின் வலிமையை வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்துகிறாங்க. புத்த மத கோட்பாடை பார்த்தீங்கன்னா அதோட கோட்பாடே அன்புதான். அன்பு எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உடையது என்பதை புத்தபிரான் வந்து வாழ்க்கையில் ஒரு சிறு நிகழ்ச்சியை குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இயற்கை ரகசியங்கள் எல்லாம் உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தர்க்கவாதம், அதாவது வாதம் செய்வாங்க. இது இப்போ ஒரு இறைநிலை பத்தி ஒரு கோட்பாடு நம்ம வைக்கும் பொழுது இது இல்லை, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாதம் செய்து அந்த குரு மகான்களிடம் இருந்து அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்வது ஒரு வழக்கமாக அந்த காலத்துல இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த விளக்கத்தை எல்லாம் பெறணும்னா ஊர் ஊராக சென்று அங்கு விளக்கம் பெற்றவர்களோடு பாத்தீங்கன்னா மகான்கள் தான் வாதம் செய்வாங்களாம். அவ்வாறு ஒரு முறை புத்தருடைய காலத்துல போதி தர்மா என்ற ஒரு மகான் இருந்தாரு. அவர் வந்து பல பல பேர்கிட்ட பல அறிஞர்களிடம் தர்க்கவாதத்தை வைத்தே வென்றவராம் அவர். அப்ப இவர்தான் வென்று வருவாராம். அப்படி இருக்க சமயத்துல புத்தரை போய் சந்திக்கிறாரு. புத்தர் ஒரு பெரிய மகான் என்று கேள்விப்பட்டு அவரிடத்திலே போய் அந்த இடத்துக்கு போறாரு. புத்தர் வழக்கம் போல சாந்தமான புன்னகையோடு அன்பும் கருணையுமான அந்த மகான் வந்து உங்களுக்கு தர்க்கம் செய்யும் அளவிற்கு அவரை போய் சந்திக்கிறாரு. உடனே புத்தர் அவரை பார்த்து இவர் எதற்கு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறாரு. அதுக்கு புத்தர் சொல்றாரு, உங்களுடன் தர்க்கம் செய்யும் அளவிற்கு நான் உயர்ந்தவன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. என்ன தயார்படுத்தி கொள்ளணும், நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் செய்து அதற்கு விளக்கம் கொடுக்கணும்னா எனக்கு வந்து 1 வருஷம் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்றாரு போதி தர்மரிடம். அதுவரை நீங்கள் இங்கேயே, ஆனா என் கூடயே தான் நீங்க இருக்கணும் அந்த 1 இயர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் கூடயே புத்தர் கூடயே போதி தர்மாவும் தங்குறாரு. 1 வருடம் போதி தர்மருக்கும் புத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த 1 வருடம் வந்த போதி தர்மருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் தேவையான அனைத்து பணிவிடைகளையும் அனைத்தையும் செய்து கொண்டு அன்பும் கருணையோடு வாழ்ந்து காட்டுகிறார் புத்தர். 1 வருடம் முடியுது. புத்தர் வந்து சொல்றாரு போதி தர்மரிடம், நம்ம விவாதத்தை துவங்கலாமா, நீங்க தர்க்கம் பண்ண தானே வந்தீங்க, நீங்க என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்கணுமோ கேளுங்க, நான் இப்போ விளக்கம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. போதி தர்மர் சாஷ்டாங்கமாக புத்தர் பிரான் காலிலே விழுந்து எந்த உண்மை விளங்க
என்று அவரிடத்துல புத்தரிடம் மன ரீதியாகவும் வாழ்க்கை வசதிகள் ரீதியாகவும் சமுதாய வெற்றிகள் ரீதியாகவும் அன்புதான் செல்லுபடியாகும் அப்படின்னும் இதன் மூலம் நமக்கு புலப்படுகிறது. இப்போ அந்த ஒரு குழந்தைகிட்ட நம்ம சொல்ற விஷயத்தை கேட்கணும்னா கூட அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்தி அந்த தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து அரவணைத்து அன்பு செலுத்துற போதுதான் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டாலும் அந்த அன்பால் மாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயமே எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும். அது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததிகளுக்கும் அந்த அன்பு வழியில் நாம் அவங்க கிட்ட மூவ் பண்ற விதமும் அது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போய்கொண்டே இருக்கும். அன்பு என்ற உயர்ந்த பண்புதான் மனிதன் மனிதனாக வாழ வழிவகுக்கும். அன்பினால் சாதிக்க முடியாதது இவ்வுலகில் எதுவுமே இல்லை. இதைதான் அருட்தந்தை அவர்கள் ஒரு கவியில சொல்றாங்க. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் உயர்வாம். அப்போ துன்பத்தை போக்கினால் அங்கு இன்பம்தான் இருக்கும். அந்த இன்பத்தை தரவல்லது அன்புதான். அன்பு துன்பத்தை போக்கும். அருட்தந்தை அவர்களுக்கு சிறு வயதிலேயே உதித்த கேள்விகளுள் ஒன்றுதான் இந்த இன்பம் துன்பம் அப்படின்னா என்ன, அது எங்கிருந்து தோன்றுகிறது என்பது அருட்தந்தைக்கு சிறிய வயதிலேயே தோன்றியது. இந்த தூய நெறி, துன்பம் போக்கும் தூய நெறி அன்பாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த நெறி என்பது கேட்டீங்கன்னா, நெறினா டிசிப்ளின், அதுக்கு ஒரு வழி, ஒழுக்கம்னு சொல்லலாம், சரியான நடைமுறை அப்படின்னு சொல்லலாம். அதை வெளிப்படுத்தக்கூடிய நூல்கள் தான் திருக்குறள் எல்லாம் நெறி நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்திச்சூடி, நாலடியார், இது போன்றதெல்லாம் நெறி நூல்கள்னு சொல்லுவாங்க. அருட்தந்தை அவர்களுக்கு எழும்பிய இந்த இன்ப துன்பம்னா என்னன்னா, அதற்காக அவருக்கு கிடைத்த எல்லா அந்த அனுபவங்களை எல்லாம் தான் கவிகளாகவும் தத்துவங்களாகவும் அளித்திருக்கின்றார்கள். துன்பம் என்பது உடல், உயிர், மனம் பொருந்தாத ஒரு உணர்வு. உடல், உயிர், மனத்துக்கு பொருந்தாத ஒரு உணர்வு. உடல் துன்பம், இது உடல் துன்பம் என்பது வலி, நோய், முதுமை, சோர்வு இதெல்லாம். மனத்துன்பம் என்பது அறிவின் குறைபாட்டால் இயற்கை சமுதாய நியதிக்கு முரண்படும் பொழுது அதன் விளைவாக நம்மால் அதை ஏற்றுக்கொள்ளாத போது வருகின்ற ஒரு உணர்ச்சி நிலைதான் மனத்துன்பம். இந்த துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு நெறியாக அன்பு விளங்குகிறது. அதைதான் இந்த கவியில துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் உயர்வாம் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து உலகுக்கும் அறிவு விளக்கமாம், வினை தூய்மை பெற வித்தாக உள்ளது உணர்வோம் அப்படின்னு சொல்றாரு. நம் வினை தூய்மை பெறுவதற்கு இந்த அன்பே நமக்கு துணை புரிகிறது அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தை போயிட்டு ஒரு நாய்க்குட்டிக்கு முத்தம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து சிரிக்குது. இப்ப எவ்வளவு நம்ம வாட்ஸ்அப் வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்குது. அது கிட்ட அந்த குழந்தைக்கும் அந்த நாய்க்குட்டிக்கும் என்ன ஒரு இது இருக்கு பாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதை பார்க்கும் பொழுதும் அது அந்த அந்த உயிரிடமிருந்து வெளிப்படக்கூடிய தன்மை அன்பாகவும், அதற்கு அந்த காந்தமானது இதுகிட்டேருந்தும் அந்த அன்பை வெளிப்படுத்த வைக்கிறது. அந்த குழந்தை வேறு ஒரு ஜீவன் தான், அது வேறு ஜீவன். ஆனா பிரிவில்லாத பிளவுபடாத அன்பாக அந்த இடத்தில் வெளிப்படுது. அதுதான் அந்த உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்றாங்க வள்ளல் பெருமகனார். நாம் நமது வாழ்க்கையில நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டிதான் அனைவருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணம் பொருள் சம்பாதிக்கிறோம். ஆனால் மகிழ்ச்சி இருக்குதான் அப்படின்னு பார்த்தா இல்லை. என்ன இல்லை என்றாலும் அன்பு செலுத்தினால், அன்பு மட்டும் நம் உள்ளத்தில் இருந்தால் அந்த மகிழ்ச்சி இப்பொழுது இல்லைனாலும் அது உள்ளிருந்து தானாக வரும். ஒரு சின்ன புன்னகையின் மூலமே அந்த நம்ம அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியும். இதுதான் திருமூலர் திருமந்திர பாடல்ல யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே அப்படின்னு ஒரு திருமந்திர பாடல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல நம்ம சுற்றி இருக்கின்ற அந்த விலங்குகளுக்கெல்லாம் இறைவனுக்கு பாத்தீங்கன்னா, இறைவனுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னான்னு கேட்டா அன்புதான் நாம் கொடுக்கும் விஷயமாக இருக்குது. அன்பால் இறைவனின் மீது அன்பு வைத்து அன்பின் பால் முக்தி பெற்ற பல அருளாளர்களை நாம் பார்த்திருக்கோம். கண்ணப்ப நாயனார் இருக்காங்க, மாணிக்க வாசக பெருமகனார், இவங்க எல்லாம் அந்த அன்பின் வழியது உயிர்நிலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நிலையில் போயிட்டு அந்த அன்பும் கருணையுமாக அந்த இறைவன் பால் கொண்ட அன்பால முக்தி பெற்றவர்கள். இப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா,
அப்படிப்பட்ட இறைவனுக்கு இப்ப கண்ணப்ப நாயனார்லாம் பாத்தீங்கன்னா இறைச்சியை வைத்து ஒரு படையல் போட்டாங்க. அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் அது இறைவன் அதை பார்த்தாங்களே தவிர, அப்ப நம்ம சுற்றி இருக்கின்ற விலங்குகளுக்கு உணவு கூட நம்ம ஒரு உணவு அளிக்கிறது. ஒரு பசுவிற்கு ஒரு வாயுரைன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ ஒரு பசுமாடு மட்டும் கிடையாது. அது நாய்களா இருக்கலாம், பூனைகளா இருக்கலாம், காகம், இது போன்ற எந்த ஒரு குருவி, அதுக்கெல்லாம் நாம் உணவு வைக்கிறதும் ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். அப்படி இல்லைன்னா நாம் சாப்பிடும்போது மற்றவர்களுக்காக உணவில்லாத வருபவர்களுக்கும் இல்லதான் இன்னொருத்தவங்களுக்கு உணவு எடுத்து வைப்பது, ஒருத்தவங்களுக்காக நாம் இறக்கப்பட்டு அந்த உணவு கொடுப்பதும் அல்லது ஒரு அன்பின் பால் கொடுப்பதும் ஒரு அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்படியும் இல்லையா, உங்களால இந்த உயிர்களுக்கு உணவு கொடுக்க முடியலையா, விலங்குகளுக்கு உங்களால செய்ய முடியலையா, யாரையாவது பார்த்தா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு வாழ்த்தை சொல்லும் பொழுது அது ஒரு இன்னுரையாக சொல்றாரு திருமூலர். யாவர்க்குமாம் பிறர்க்கு ஓர் இன்னுரை தானே. அந்த இன்னுரை எப்படி இருக்கணும்னா அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த திருமந்திர பாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவரை பார்க்கும் பொழுது அன்பான இனிமையான வார்த்தை ஒன்றே போதும் என்று இதன் மூலம் நமக்கு இங்கு வெளிப்படுகிறது. அருட்தந்தை சொல்றாங்க, இந்த இயற்கையில அன்பு என்பது நிறைய இருக்கிறது. இந்த இயற்கையே அன்பின் வெளிப்பாடுதான். அனைத்தையும் இணைத்து பிடித்து கொண்டிருக்கிறது அந்த இயற்கை என்ற இறைநிலை. இயற்கையின் சக்தியே அன்புதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த ஒரு கவியில அருட்தந்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த கவியின் தலைப்பே இந்த தலைப்பாக அமைந்தது. அன்பு வழியில் இன்பம் பெருகும். இயற்கையாக அமைந்துள்ள உடல் பலத்தை இரும்பு முதல் பலவிதமாய் உலோகத்தாலாம் செயற்கை கருவிகள் மூலம் பெருக்கிக் கொண்டு சிந்தனையில் அவரவர்கள் உயர்ந்த மட்டில் பயிற்சியினால் ஒருவர் பலர் வாழ்வினூடே பாதகம் சாதகம் விளைவிக்கும் ஆற்றல் பெற்றோம். முயற்சியோடு மனித இனம் ஒன்றாய் என்றும் முறையுடனே வாழ அன்பு வழியில் நிற்போம் அப்படின்னு இந்த கவியின் தலைப்பை சொல்லி இதற்கான விளக்கத்தையும் சொல்றாங்க அருட்தந்தை. நில உலகில் இந்த பூமியில ஒவ்வொன்றும் தோன்றியதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இறைநிலை தன்னிலையில் மாற்றம் பெற்றுதான் மனிதன் வரை பரிணமித்து அடுத்தடுத்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, ஆறாவது அறிவாக மனிதனாக வந்துள்ளது. மனித பிறவியின் நோக்கமே நம்முள் உள்ள இறைவனை உணர்வதுதான். அதை வாழும் காலத்திலேயே நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே அதற்கான பயிற்சிகளையும் அதற்கான அனைத்து தத்துவங்களையும் கொடுப்பதற்காக வந்தவர்கள் தான் குருமார்கள் அனைவருமே. ஏனென்னா அதை மறந்த நிலையில் மனிதன் இருக்கிறான். ஆதியிலே ஆதிவாசி மனிதன் தம்முடைய கை கால்களை பயன்படுத்தி தன்னுடைய உழைப்பால தேவைகளை நிறைவு செய்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரக்கட்டை கற்களை எல்லாம் பயன்படுத்தி உபகருவிகளாக பயன்படுத்தினான். மனித பிறப்பின் சிறப்பு ஆறாவது அறிவின் சிறப்பை கொண்டு கற்காலம், உலோக காலம், மின்சார காலம் இவற்றையெல்லாம் கடந்து இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் காலமா ஆயிடுச்சு. ஏஐ போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு வகையில நமக்கு கிடைத்த பயிற்சிகள் அனுபவங்கள் காரணமாக அறிவில் உயர்ந்துதான் இருக்கிறான். அந்த அறிவின் உயரும் சிந்தனையும் தெளிவு ஏற்படுது. இந்த வளர்ச்சி மனிதனுக்கு நிறைய விஷயங்கள்ல சாதகமாக இருக்கிறது. அதே சமயம் இந்த வளர்ச்சியானது பல பாதகங்களையும் தீமைகளையும் அளிக்கக்கூடியதான வகையில துன்பத்தை தரக்கூடியதாக வகையில உள்ளது என்பதை தான் அருட்தந்தை இந்த பாடல்ல பயிற்சியினால் ஒருவர் பலர் வாழ்வினோடே பாதகம் சாதகம் விளைவிக்கும் ஆற்றலை நாம் பெற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. துன்பத்தை தரக்கூட வகையில இருக்கு. சக உயிரிகள் மனிதர்களின் அன்பின் குறைபாடுன்னு சொல்ல முடியாது. அந்த அன்பு மறைக்கப்பட்ட நிலையில் மனிதனுக்கு இப்போ ஆயிடுச்சு. அதனாலதான் அமைதி குறைந்து விட்டது. ஏன்னா இயற்கையில் மனிதன் அறிவின் திறத்திலும் சிறப்பான நிலையை அடைந்த ஒரு திருவுருவம் தான் மனித பிறவி. மனிதன் நேரடியாக மனுஷனாவே வரல. அங்கிருந்து இறைநிலையிலிருந்து தன்மாற்றம் பெறும்பொழுது பல பிறவிகளை எல்லாம் கடந்து அதை நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது பல்வேறு விதமான விலங்குகளின் வழியே தான் அந்த விலங்கின பண்புகளை எல்லாம் ஏந்தி கொண்டு பல்வேறு குற்றங்களை செய்து கொண்டும் அந்த பறித்து உண்பது போன்ற விஷயங்களும் இந்த 6 குணங்கள் சொல்றாங்க. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்,
போன்ற குணங்களை எல்லாம் ஏந்தி கொண்டுதான் வந்திருக்கிறான். அதனாலதான் இந்த அறிவியல் வளர்ச்சியில பாத்தீங்கன்னா பல உயிர்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள், அணு ஆயுதங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த அறிவின் வளர்ச்சியால இதுதான் மகரிஷி பாதகங்களும் இருக்கு சாதகங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பாதகங்கள் செய்யும் பொழுது அந்த அன்பு வழி அந்த அன்பின் உணர்வு நிலையானது அவனுக்குள்ள மறைக்கப்படுகிறது. அது அப்படியே மறைந்த நிலையில இருக்கிறது. அந்த அன்பு வெளிப்பட்டா இது போன்ற தீமை தரும் இன்னொரு உயிரை கொல்லக்கூடிய வகையில இன்னொரு உயிரை துன்புறுத்தக்கூடிய வகையான அறிவியல் கருவிகளையோ இந்த வளர்ச்சிகளையோ செய்ய மாட்டான் என்பதுதான் மகரிஷி இந்த தலைப்புல சொல்றாங்க. இப்போ மகரிஷி இன்னொன்னு சொல்றாங்க, 5 நெறிகளை பின்பற்றுபவர்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவியில சொல்லியிருக்காங்க. செயல், ஒழுக்கம், சேவை, சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம் இவை 5ம் செழிப்பான வாழ்வளிக்கும். அயல் உயிர்களிடத்து அன்பும் அனைத்துலக அருள் நினைவும் அகம் நோக்கும் தவ முறையும் அறிஞர்க்கு இயல்பாம் அப்படின்னு ஒரு கவிதை. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, உடலால் அறிவின் ஆற்றலால் இயங்கும் போது நம்ம உடம்பாலையும் நம்ம அறிவாலையும் செய்யும் பொழுது நம்மளுடைய எனர்ஜியால நம்ம செய்யும் பொழுது அது செயல்களாக மலர்கிறது. தனி மனிதனோட வாழ்வியல் நெறி, அதற்கு பேரு ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம செயலாற்றுவோம்னா அது எல்லாத்தையும் தான் சேவை, தொண்டு அப்படின்னு சொல்றாங்க. தொண்டு சேவை இரண்டும் ஒன்றுதான். காரண காரியங்களை எல்லாம் யோசிச்சு ஒன்றினை அறிவுபூர்வமாக பகுத்து காணுதல் தான் சிந்தனை. குற்றம் குறைகள் எல்லாம் நீக்கி நல்ல நிலைக்கு கொண்டு வர ஒழுங்குபடுத்துவதுதான் ஒரு விஷயத்த சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. கட்டுப்படுத்தி எதையும் அளவாக பயன்படுத்துவது, அளவு முறை மாறாமல் பயன்படுத்துவதுதான் சிக்கனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 நெறிகளும், அதாவது செயல், ஒழுக்கம், சேவை, சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், இந்த 5 நெறிகளும் மனித வாழ்வை செழிப்பாக்கும். இந்த 5 நெறிகளையும் பின்பற்றி வாழ்பவர்கள் பிற உயிர்களிடத்தில் அன்பு பாராட்டுவார்கள். சமுதாய உணர்வாகிய அருள் உணர்வால் கருணையாக செயல்படுவார்கள். அகநோக்கு, இதற்கு என்ன பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அன்பு குறையும் பொழுதும் அந்த அன்பின் வழி செயல்படாத போது அகநோக்கு தவமுறைகளும் அவர்களுக்கு இயல்பாகவே கைகூடி வருமா. அந்த அன்பின் பெருக்கால் இயல்பாகவே அவங்களுக்கு கைகூடி வரும். அத்தகையவர்கள் தான் அறிஞர்கள், அருளாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி இந்த கவியில. அன்பு பற்றி அருட்தந்தை மேலும் கூறும்போது, அன்பு என்பது ஒரு பேர் ஊற்று அப்படின்னு சொல்றாரு. பெரிய ஒரு ஊற்று போன்றது, தெய்வீகமான உணர்வு. அந்த அன்பை ஏன் நம்மால உணர முடியலன்னா பாத்தீங்கன்னா, நாம பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்று ஒரு பேதம் பார்க்கிறோம். நமக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு மாதிரியும் அவர்களிடத்தில் அன்பும், நமக்கு பிடிக்காதவர்களை நாம் ஒதுக்கியும் வைக்கிறோம். எனக்கு பிடித்ததை மற்றவர்கள் அதே போல எனக்கு பிடிச்சத ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அவங்களிடம் நான் அன்பு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு நிபந்தனையை வைத்து, ஒரு மனசுல ஒரு நிபந்தனையாக நம்மலாம் இப்போ வைத்துக் கொள்கிறோம். ஒரு எல்லை கட்டிய கட்டுண்ட நிலையில ஏதோ ஒன்றை எதிர்பார்த்தேதான் வாழறோம் வாழ்க்கையில. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அன்பு வெளிப்படும்? அப்படி எதிர்பார்த்து வாழ்வது எதிர்பார்க்கும் ஒரு அன்பு. உண்மையான அன்பு என்பது அன்கண்டிஷனல் லவ் எங்கிருக்கிறது வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கை முழுவதும் நிறைந்து இருக்கிறதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அந்த எதிர்பார்ப்பற்ற அன்பை எல்லா உயிர்களிடத்திலும் கொடுக்கும் பொழுதுதான் அந்த தெய்வீக உணர்வை நாம் பெற முடியும். பேராசை, சினம், கடும் பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் போன்ற 6 குணங்களை மனிதன் சீரமைக்க வேண்டும் என்பதற்காக தான் அருட்தந்தை அவர்கள் அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அன்கண்டிஷனல் லவ், எது உண்மையான அன்பு எது அப்படின்னா, எங்கே நமக்கும் அப்பாற்பட்ட ஒரு இறை சக்தி, இறைநிலை இருக்கு அப்படின்னு உணர்றோமோ அந்த சமயத்துல நம் மனசுல எழுகின்ற தெய்வீக உணர்வு தான் அன்பு. அதுதான் நிலையான அன்பு. அந்த இறைநிலையின் அன்புதான் பேரன்பு. அந்த பேரன்பு நிலையில்தான் இன்பம் பெருகும். இந்த இன்பம் ஒவ்வொரு தனி மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது அது நிலையானதாகிறது. முதல்ல நம்மை நாமே நேசிக்க வேண்டும். நம்பாலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். நாம் உடலை நன்றாக துன்பம் போக்கும் வகையில் நம் உடலை வைத்துக் கொள்ள வேண்டும்.
மனதை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், உயிர் துன்பத்தை போக்க வேண்டும், அதனால குணநல மேம்பாடு பெற வேண்டும். அதற்காக தான் அருட்தந்தை அவர்கள் மனவளக்கலை பயிற்சிகளை எல்லாம் கொடுத்தாங்க. வேதாத்திரியத்தின் நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா உலக அமைதி தான். அந்த உலக அமைதி பெறணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு ஒவ்வொரு தனி அன்பு இருந்தாதான் உடலை ஆரோக்கியம். அதற்கான 4 அம்சங்களாக தான் எளிய முறையில் நமக்கு வகுத்து கொடுத்தாங்க. இந்த 4 விஷயங்களும் ஆரோக்கியமாக இருந்தால், அதாவது உடல், உயிர், மனம், குணம் மேம்பாடு அடைந்தால் நம்முள் இருக்கும் அன்பு ஊற்றெடுக்கும், அந்த தெய்வீக பண்பு வெளிப்படும். அதுதான் மகரிஷி இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிர்க்கும் அறிவாய் அப்படின்னு மகரிஷி ஒரு பாடல்ல அளித்திருக்கிறாங்க. நிறைவாக திருமூலர் பாடலோட நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பும் இறைநிலையும் வேறு வேறு இல்லை, உண்மையான அன்பே இறைநிலைதான், இறைநிலையின் வெளிப்பாடுதான். இதை உணர்ந்தவர்கள் அன்பிலேயே இறைவனை கண்டார்கள். அதற்கான வழிகளை தான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு பயிற்சிகளாக அளித்துள்ளார்கள். அந்த மனவளக்கலை பயிற்சிகளை நாம் தொடர்ந்து முறையாக செய்து வாழ்வின் நோக்கத்தை அடைவோம். அன்பு வழியில் இன்பம் பெருகும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.